ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம நார்மல் ரைஸ்ல பிரிஞ்சி செய்யறத தான் பார்க்க போறோம். நார்மல் ரைஸ்ல பிரிஞ்சி குழையாம குக்கர்ல எப்படி சுலபமா செய்யலான்றத தான் பார்க்க போறோம். வாங்க. நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்பதான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்போ பிரிஞ்சி செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். நம்ம இதுக்கு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கோம். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 1/2 கப் அளவுக்கு பட்டாணி, இதெல்லாம் ஒரு பிளேட்ல எடுத்து வச்சாச்சு. 2 கேரட்டை ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு 10 பீன்ஸ் கிட்ட கட் பண்ணி வச்சாச்சு. 2 தக்காளியை நறுக்கி வச்சாச்சு. 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சாச்சு. வெங்காயத்தை நீட்டா கட் பண்ணிக்கோங்க, குட்டி குட்டியா கட் பண்ண வேண்டாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டு நம்ம அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றின அப்புறமா அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்யும் கொஞ்சம் சூடாகும் போதே நான் இது கூட 4 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 4 லவங்கம், இது வரைக்கும் சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் பொரிஞ்சு வரும்போது நம்ம இது கூட நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்த அப்புறமா இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக மாறுற அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகணும். பாருங்க, வெங்காயம் இது போல பொன்னிறமா மாறணும். இப்போ இது சரியா இருக்கு. இப்போ இது கூட நம்ம ஸ்டவ்வை சிம் பண்ணிட்டு கொத்தமல்லியை சேர்த்துப்போம். கொத்தமல்லியை போட்ட அப்புறமா நம்ம இதை நல்லா இதுக்கு போல வதக்கிப்போம். கொத்தமல்லியோட பச்சை வாடை போற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஸ்டவ் சிம்ல வச்சு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினா சேர்த்த அப்புறமும் இதே போல நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாடை போற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிப்போம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி சாஃப்ட் ஆகுற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த அப்புறமா இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்ததும் நமக்கு தக்காளிலாம் சீக்கிரமாகவே சாஃப்ட் ஆகிடும். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். பாருங்க, இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இது போல் வதக்கி விட்டுக்கோங்க. இதுலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். நம்ம இது கூட மீதி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்க, இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். வந்த அப்புறமா நான் இதுக்கு 1/2 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ண அப்புறமா இதை நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கிரேவியோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இருந்தும் எண்ணெய் பிரிஞ்சு வந்த அப்புறமா நம்ம இது கூட மற்ற எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம பட்டாணி, கேரட், பீன்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண அப்புறமா இந்த கிரேவியோட இதை நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காய்கறி எல்லாமே அதில் மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கிண்டிப்போம். பாருங்க, இப்போ சூப்பராக மிக்ஸ் ஆகியிருக்கு. இப்போ இது சரியா இருக்கு. இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். டம்ளரில் நான் அளந்துருக்கேன். எதில் அளக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்கிறேன். நான் டம்ளரில் அளந்துருக்கேன். 2 டம்ளர் அரிசி நான் ஊற வச்சுருக்கேன். அப்போ நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வைக்கணும். அப்போ 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வைக்கணும். இப்போ நான் 3 டம்ளர் தண்ணி எடுத்து ஒரு பவுலில் ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி ஆட் பண்ண அப்புறமா இதை கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், இது போல் நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் இது பாஸ்மதி ரைஸில் செய்யலை, நார்மல் ரைஸில் தான் செய்கிறேன். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ண அப்புறமும் லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக கிண்டிக்கோங்க.
இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சரியாக இருக்கா காரம் சரியாக இருக்கான்னு கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குக்கர் மூடியை போட்டு மூடிடலாம். இது ஒரு விசில் வந்து அடங்கின அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசில் வந்து அடங்கிருச்சு. அதுக்கப்புறம் தான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ப்ரெஷர் முழுசாக போன அப்புறமா தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நார்மல் ரைஸில் விரிஞ்சி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அரிசியும் உதிரி உதிரியாக இருக்குது, குழையவும் இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்க்கறதுக்கே அருமையாக இருக்குது. உங்களுக்கும் பிரிஞ்சி பிடிக்கும்ன்றவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்களும் இது போல் நார்மல் ரைஸில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணி ரைட்டாக வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.